சினிமாவே வேண்டாம், அரசியல் தான் வருவேன், அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி எப்படி பேச போறாரு? அவருக்கு அரசியல் தெரியுமா? அரசியல் தாக்கு பிடிக்க முடியுமா? இப்படி என்கிட்டயே கேட்கிறாங்க. சொல்லி நீங்க கிண்டல் பண்ற பாத்தியா, 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், நான் செத்து போனா 10 லட்சம் ரூபாய் வரும். இது சிரிக்கிறதுக்காக இல்ல, இது சிரிக்கிறதுக்காக இல்ல, சிந்திங்க. சினிமாவே வேண்டாம், அரசியல் தான் வருவேன், அரசியல் மட்டும்தான் பண்ணுவேன்னு சொல்லி இன்னைக்கு 200-250 கோடி ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தர் இந்தியால 200 கோடி ரூபாய், அதிகபட்சம் 250 கோடி, மேபி எனக்கு தெரியல, புள்ளி விவரம் தெரியல, குறைஞ்சது 200 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் சம்பளமே வேண்டாம், சினிமாவே வேண்டாம், அந்த பொழப்பே வேணாம், நான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் மக்கள் ரெண்டு வாங்கினது, நான் அடைஞ்ச வெற்றி, நான் வாழ்ந்த வாழ்க்கை, நான் இருக்கிற இந்த புகழ் எல்லாத்துக்குமே இந்த மக்கள் தான் காரணம். அந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக நான் வந்து வேலை செய்யறேன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து நின்று அவர் இறங்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய பேராசை காரணம். விஜய்க்கு பேராசைக்காக காரணம் அரசியல் வர்றதுக்கு. என்ன பேராசைன்னு சொல்றாங்க? தப்பா சொல்லிட போறாங்க தமிழ்ல, விஜய்க்கு அரசியல் வர்றது பேராசை அப்படின்னு விளக்க சொல்ற கேளுங்க. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க ரேஷன் கார்டுல வந்து உங்க வீட்டு பிள்ளையா உட்காரணும்ன்றதா அவருடைய பேராசை. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல ஒரு உறுப்பினரா ஆகணும். அது எப்படி ஆகணும்? உங்க குறைகளை தீர்த்து வச்சு, உங்க தேவைகளை பூர்த்தி பண்ணி, இந்த மண்ணுக்கு என்ன செய்யணும், ஊழல் எப்படி ஒழிக்கணும், இது எல்லாம் செஞ்சு உங்க வீட்டுல உட்காரணும்ன்ற ஒரு பேராசை. அதுக்குதான் அரசியல் வந்திருக்காரு. அப்படிதான் நான் நினைக்கிறேன். என் காலத்துல என்கிட்ட கேட்கிறாங்க, நம்ம விஜய் தம்பி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்ப என்னப்பா உங்க ஆளுக்கு பேசவே தெரியாது, எப்படி வந்து அரசியல் பண்ண போறாரு, அரசியல் மாதிரி எப்படி பேச போறாரு, அவருக்கு அரசியல் தெரியுமா, அரசியல் தாக்கு பிடிக்க முடியுமா? இப்படி என்கிட்டயே கேட்கிறாங்க. நான் யாருக்குமே பதில் சொல்லல. இன்னைக்கு நான் பதில் சொல்றேன். இது சரியான இடம் நான் நினைக்கிறேன். விஜய் அண்ணா உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தியுள்ள சத்தம் எதுன்னு தெரியுமா? இதுதான் மிகப்பெரிய சத்தம். அப்படின்னா என்னன்னு தெரியுமா? யார் சொன்னது? மௌனம். மௌனத்துக்கு இருக்க பவர் வந்து வேற மாதிரி, வேற மாதிரி. நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், விஜய் அண்ணா ஒரு சைலன்ஸ் பர்சன். அந்த சைலன்ஸ்ல மிகப்பெரிய ஒரு வயலன்ஸ் இருக்கு. அந்த வயலன்ஸ் நல்லதுக்காக மட்டும்தான் வெளியே வரும். நான் பாராட்டல, நான் விஜய் அண்ணா கிட்ட உணர்ந்ததை நான் சொல்றேன். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல காலையில வந்து உட்கார்ந்தா அப்படியே பாப்பாரு, அப்படியே பாப்பாரு அங்க என்ன நடக்குது, லைட் பாய் என்ன பண்றாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் என்ன பண்றாங்க, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும், ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுவாரு. அவ்வளோ அப்சர்வ் பண்ணுவாரு. அவருக்குள்ளேயே நிறைய பேசிப்பாரு, அவருக்குள்ளேயே நிறைய விவாதம் பண்ணிப்பாரு. விஜய் அண்ணாக்கு பேச தெரியாது மட்டும் நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு மட்டும் இல்ல, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் மற்ற மக்களுக்கும் எல்லாருக்குமே நான் சொல்றேன், விஜய் அண்ணாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேச்சாளர். நீங்க பார்க்க போறீங்க, கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. அதாவது பக்கமா பேசணும் அவசியம் இல்ல, ஹிஸ்டரி பேசணும் அவசியம் இல்ல, ஒரு வார்த்தை பேசினா போதும், ஒரு வார்த்தை பேசினா போதும், அது செயலா மாறிடும். சோ இந்த இதுக்கான பவர் அவர் வந்து இன்னும் ஃபீல்ட் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா தெரியும். ஆனா அவர் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் அவருக்கு கூட நின்று பக்கபலமா இருந்து, தயவு செஞ்சு ரசிகர்களா இருக்காதீங்க, இனிமேல் தொண்டர்களா மாறிடுங்க. நீங்க தொண்டர்களா மாறணும்னா பேசிக்கா தயவு செஞ்சு தமிழக அரசியலோட பேசிக் அரசியலை படிங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன். ஒரு கடந்த கால 25 ஆண்டு கால அரசியலாவது படிங்க. இன்னைக்கு இந்த கள்ளக்குறிச்சியில வந்து சாராயம் குடிச்சு, விஷ சாராயம் குடிச்சு 45 பேர் 49 பேர் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு தெரியல உங்களுக்கு எல்லாருக்கும். அதனாலதான் அண்ணா வந்து பிறந்தநாள் கேன்சல் பண்றாரு. இதுக்கு மட்டும்தான் பெர்மிஷன்.
ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கம் அவங்க எல்லாரும் என்னமோ வந்து கார்கில்ல போய் நாட்டுக்காக உயிரை விட்டவங்க மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. எனக்கு வந்து போஸ்ட் வருது, அது மாதிரி காமெடி போஸ்ட் வருது. ஒரு வடிவேலும் சுவை சரளாவும் பேசிக்கிற அந்த வாடி என்ன பண்ண காலம் மாறி போச்சோட போஸ்டர்ல வந்து பாத்தியா குடிக்கிறேன்னு சொல்லி நீ கிண்டல் பண்ற பாத்தியா 10 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கேன், நான் செத்து போனா 10 லட்சம் ரூபாய் வரும். இது சிரிக்கிறதுக்காக இல்ல, இது சிரிக்கிறதுக்காக இல்ல, சிந்திங்க. நம்ம கட்ட பணம், நம்ம கட்ட வரி, அது எப்படி ஒரு கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு கொடுக்கலாம்? அது எப்படி கொடுக்கலாம்? நீங்க யாராவது கேட்டீங்களா? இதை சிந்திச்சு பாத்துக்கீங்களா? ஒவ்வொருத்தரும் வரி கட்டுறோமா இல்லையா? வருமான வரி கட்டுறவங்க கட்டுறாங்க, வருமான வரி இல்லாதவங்க வீட்டு வரி, அந்த ஏதோ ஒரு வரி கட்டுறோம்ல. நம்ம பணத்தை கள்ளச்சாராயம் குடிச்சுட்டு எதுக்கு உதவாத ஒருத்தனுக்கு அது எப்படி மானியமா கொடுக்கலாம்? சாரி மன்னிச்சுக்கோங்க, அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எங்க தலைவர் விஜயண்ணாவும் உங்களை வந்து நேர்ல பார்த்தாரு. நான் அந்த குடும்பத்தை பத்தி தப்பா சொல்ல, அந்த குடிச்சு இறந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அவங்க தியாகிங்களா? ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து போனா 10 லட்சம் கொடுக்குறாங்களா? ஒரு அரசாங்க ஊழியர்கள் யாராவது அந்த வேலை நேரத்தில் இருந்து இறந்து போயிட்டாங்கன்னா என்ன காசு கொடுக்குறாங்க? ஒரு ஆர்மியில இருந்து செத்து போய் நாட்டுக்காக உயிர் விட்டவனுக்கு ஏதாவது பெருசா பண்றாங்களா? அதுதான் சொல்றேன், நீங்க எல்லாருமே ரசிகர்களா இருக்காதீங்க, தொண்டர்களா மாறுங்க. நீங்களும் அரசியல் படிங்க. இது ஒரு அரசியல். நீங்க கேள்வி கேட்கணும். நீங்க கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இல்லைன்னா இப்போ இதெல்லாம் நடக்கிறதுனால தானே அரசியலுக்கு வர்றாரு விஜயண்ணா. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா நீங்க பேசுறத கேட்கலீங்களா? புரியுதா? அப்ப ஏன் அமைதியா இருக்குங்க? அந்த அப்ப எனக்கு இருக்க கோபமும் ஒரு கோபம் வந்து உங்களுக்கு வரணும்ல. அது வந்தாதான் நம்ம அண்ணன் விஜய் இன்னும் ஒரு படி மேல போக முடியும். சோ தயவு செஞ்சு நாம வாழ்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இயலாதவங்களுக்கு நல்லதை செய்வோம். விஜய் அண்ணா வழியில மக்களுக்கும் மண்ணுக்கும் நல்லது செய்வோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே நினைப்போம்.